தலை ஃபுல்லாக ஊறல், டேண்ட்ரஃப், பேனு, ஈறு தொல்லை தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நான் இதெல்லாம் கடந்து தாங்க வந்திருக்கேன். ரொம்பவே முடியாது. அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலேயே இருக்குது, நம்ம தெருவில் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட வேப்பிலை தான். வேப்பிலையில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. இந்த டேண்ட்ரஃப் போகிறதுக்கு, பெயின் போகிறதுக்கெலாம். நம்ம என்னெல்லாமோ மெடிக்கல்லலாம் மருந்து வாங்கி தடவி பார்த்துருப்போம், போயிருக்காது. ரிட்டர்னில் நம்ம வீக்லி ஒன்ஸ் தடவிக்கிட்டே இருப்போம். அந்த பெயினும் ஈரும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அதை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேப்பிலையும் சின்ன வெங்காயமும் இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் ஆல்ரெடி என்னெல்லாம் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அது எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதும் பாருங்கள். இப்போ அதே மாதிரி இந்த வேப்பிலையும் இந்த வெங்காயமும் இவங்க 2 பேரும் சேர்ந்து என் தலைக்கு அவ்வளோ பெனிஃபிட் கொடுத்தாங்க. அது எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்குமே சேர்த்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து தொளி உரிச்சு போடணும்னா போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை, இல்லைனா முழுசாகவே போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் லேசி பார்த்துக்கோங்க, அதனால் நான் முழுசாகவே போட்டு அரைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஃபைனான அரிப்பில் போடணும். அதாவது 2 டபுள் கிளாத் வச்சுருக்கோம், மேலே கிளாத்து கீழே வந்து அரிப்புன்னு வச்சுருக்கோம். அதில் போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஏன் ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தலை ஃபுல்லாக அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்கிடும். அது வந்து அலசிட்டு குளிச்சுட்டு வந்தாலும் தலையில் ஈர இருக்கிற ஃபீலிங் மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஒன்லி ஜூஸ் மட்டும் போதும். ஏன்னா ஜூஸ் மட்டுமே இருந்தாலே அவ்வளோ பெனிஃபிட்டு. நமக்கு இந்த சக்கை தேவை கிடையாது. நீங்கள் வேணும்னா இல்லை எண்ணெய் காய்ச்சி கூட வச்சுக்கலாம். அந்த சக்கையில் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி கூட அதை நீங்கள் ஒரு ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆயில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிடணும், பண்ணிட்டு தான் அந்த ப்ராசஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சீப்பு வந்து நமக்கு ஆன்லைனில் கிடைக்கும், மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். இது வந்து இந்த பேனு, ஈறு, முட்டை எல்லாமே போகிறதுக்குள்ளது. இப்போ பாருங்கள், என் தலையில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வருது. இப்போ என் தலையில் வந்து பேனு, ஈறு, டேண்ட்ரஃப்லாம் கிடையாது. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக எடுத்து நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம சிக்கல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த சீப்பு வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக இருக்கிற 1, 2 ஈர் எல்லாத்தையும் எடுத்து தள்ளிடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. உங்களுக்கு பேனு, ஈரெல்லாம் போகணும் அப்படின்னா, இல்லைப்பா அது எல்லாமே போடுறதுக்கெலாம் டைம் கிடையாது, கொஞ்சம் எரிச்சலாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து அதை அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு மெயினாக அதை யூஸ் பண்ணுங்கள். டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப்பு இது தான். இல்லை நீங்கள் இதை வந்து ரெகுலராகவே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சீப்பு போடணும் கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும், தலையில் உள்ளதெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எப்படி பேட்ச் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம காதுக்கு பின்னாடி இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு ஓரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து சென்னி பகுதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சைடுன்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இது உங்களுக்கு ஒத்துக்கிடலையா அப்படின்னு. ஒரு சில பேருக்கு ஒத்துக்கிடாது, ஒரு சில பேருக்கு ஒத்துக்கிடும். சப்போஸ் அதில் ஹேர் ப்ராப்ளம் வரல, ஹேர் ஃபால் ஆகலை, சொறியில் எடுக்கலை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயினாக டேண்ட்ரஃப் இருக்கிற பகுதிகளுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எடுப்புலையே தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும், தலை ஃபுல்லாக இது பண்ணிடணுங்கிறது கண்டிஷனே கிடையாதுங்க. நமக்கு வந்து டேண்ட்ரஃப் போகணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் மட்டும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டேண்ட்ரஃப் இருக்கிற பகுதிகளுக்கு மட்டும் நல்லா எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டிங்கன்னா உங்கள் தலை ஃபுல்லாக அந்த டேண்ட்ரஃப் இருக்கிற பகுதிகளுக்கு உட்காந்துக்கணும். நீங்கள் வச்சு 1 hour 2 hour கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா தலை ஃபுல்லாக வைக்கணும். அப்போ இந்த மாதிரி பஞ்சில் வைக்கலாம் அவங்களுக்கு டைம் இருக்காது. பஞ்சில் வச்சுலாம் இது வந்து நம்ம டேண்ட்ரஃப்க்கு மட்டும் தான் நீங்கள் வந்து பஞ்சில் வைக்க முடியும். தலை ஃபுல்லாக பெயின் ஈர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தலை ஃபுல்லத்துக்குமே ஊற்றி நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணால் தலை, முடி எல்லாத்துக்குமே. சரிங்களா? ஏன்னா பெயின் வந்து ஈர் இது எல்லாமே தலை, முடி எல்லாத்துலேயுமே இருக்கும். மண்டைக்குள்ளே மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. டேண்ட்ரஃப் மட்டும்தான் மண்டைக்குள்ளே இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப்க்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு தலை ஃபுல்லத்துக்கும் இந்த மாதிரி நிறைய எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இருக்கிற மொத்த ஜூஸையுமே நீங்கள் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபுல் ஜூஸ் வந்து தலைக்கு பேனுக்கு போடுறீங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் தலையில் வச்சா போதும். அதுக்கு மேலே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வச்சுட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் அவ்வளோ ஹெல்த்தியாக, ஸ்ட்ராங் அண்ட் சாஃப்டாக இருக்கும். மறக்காமல் இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களால் இந்த பெனிஃபிட்டை வந்து அடைய முடியுமே தவிர, சும்மா எடுப்புலேயே பார்த்துட்டு செஞ்சோம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ நம்மளோட ஹேருக்கு.
ஸோ மறந்துடாதீங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பபாய்.